பட்ஜெட் எதுவுமே இல்லாத பட்ஜெட், அவ்வளவுதான். அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்றது. மாநிலத்தை பற்றியே கவனிக்கல இந்த மத்திய பட்ஜெட்டை குறை சொல்லும் நீங்கள், டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முற்றிலுமாக வளர்ச்சி அடையவே இல்லை. இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? நானே கிளம்புற காலத்துல இருந்து நேரத்துல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு 9:30 மணில இருந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடிச்சிருக்காரு. நீள பட்ஜெட் எதுவுமே இல்லாத பட்ஜெட், அவ்வளவுதான். வெற்று பட்ஜெட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட். சண்டை போடுறதுல இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு செய்வதற்கு இந்த பட்ஜெட்ல அவங்க எந்த வித கவனமும் செலுத்தலை. அவங்க கவனம் முழுசும் செதறிய கவனமாக, தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக, அந்த மாநிலத்துக்கு போறேன், இந்த மாநிலத்துக்கு போறேன், அந்த மாநில பிரச்சனையை பார்க்குறேன், இந்த மாநில பிரச்சனை பார்க்க, நம்ம மாநில பிரச்சனையை யார் பார்க்கறது? பொருளாதார ஆய்வறிக்கை, தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். தென் மாநிலங்கள்ல வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது. ஆக அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்றது. இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்து 4 ஆண்டு கால ஆட்சிக்கு வந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் கூட கவனிக்காத நீங்கள், ஏதோ ஒரு மாநிலத்தின் பெயர் விடுபட்டது என்றால் மாநிலத்தை பற்றியே கவனிக்கல இந்த மத்திய பட்ஜெட்டை குறை சொல்லும் நீங்கள், டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் முற்றிலுமாக ஆய்வறிக்கையை சொல்கிறது. அனுபவபூர்வமான ஆதாரபூர்வமான ஆய்வறிக்கை சொல்கிறது இவை வளர்ச்சி அடையவே இல்லை. இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதே போல பெண்களின் பாதுகாப்பு தான் இப்ப மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண் பாதுகாப்புக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை, பல கல்வி நிறுவனங்களில் சிசிடிவி கேமராக்கள் தேவை. அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அதே போல கேஸ் 100 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். 4 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது, இன்னும் கொடுக்கப்படல, அதற்கான நிதி ஒதுக்கப்படல. ஆக நீங்கள் வாக்குறுதி கொடுத்ததற்கு கூட நீங்கள் அதற்கான நிதி ஒதுக்கவில்லையே. நீங்கள் என்ன நினைத்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீர்கள்? அதே மாதிரி மகளிர் உதவி தொகையை இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்கின்ற டெல்லியில சொன்ன உடனே, இங்கே கூட 2 வருடம் கழிச்சு தான் அந்த மகளிர் உதவி தொகையை ஆரம்பித்தார்கள். நான் கூட சொன்னேன், 2 வருஷம் கழிச்சு மகளிர் உதவி தொகையை ஆரம்பிக்கிறீங்க, அதனால 2 வருஷத்துக்குள்ள மகளிர் உதவி தொகையை கொடுக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து சில நாட்களுக்குள்ளேயே 2500 ரூபாய் டெல்லி அரசினால், பாரதிய ஜனதா கட்சி அரசினால் கொடுக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்குதான் இன்னும் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் கொடுக்கப்படும் என்று இன்னைக்கு மெதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டார்கள், எல்லா மாநிலங்களிலும் தொழிற்கல்விகள் வந்துவிட்டது, அந்தந்த தாய்மொழியில வந்துவிட்டது என்று சொன்னார்கள். தமிழில தொழிற்கல்வியை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள்? தொழிற்கல்வி போன்ற புத்தகங்களை மொழி மாற்றம் செய்வதற்கு 2 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த வகையில் போதும்னு எனக்கு தெரியல. ஆக தமிழ் என்று சொல்லும்போது தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் பல்கலைக்கழகத்திற்காக, இன்னும் தமிழ் பல்கலைக்கழகங்கள் இன்னும் தமிழகத்தில் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் சொல்றீங்களே, தமிழ்ல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் நிறுவிய தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு பின்பு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இன்னைக்கு புதிய பஸ்கள் வாங்குறதுக்காக 3000 கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுக்கு முன்னால் உள்ள பஸ் எல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு முன்னால் உள்ள பஸ் எல்லாம், இதுக்கு முன்னால் ஒதுக்கிய பஸ்கள் என்னாச்சு? இன்னும் சொல்ல போனா போக்குவரத்து கழகத்தை இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் இருந்து எடுத்து அது போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் அரசாங்க ஊழியர்களா மாற்றணும். நான் தெலுங்கானாவில் இருக்கும் பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் அரசாங்க ஊழியர்களா ஆக்குவதற்கு கையெழுத்து போட்டதுனால் அவர்கள் எனக்கு பாராட்டு விழாவை வைத்திருந்தார்கள். ஆக எல்லா விதத்திலும் இந்த அரசாங்க ஊழியர்கள் இன்னைக்கு பென்ஷன் திட்டத்தை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அதே மாதிரி மின் கட்டணத்தை பற்றி அவர்கள் 2 முறை இல்லாமல் 1 முறை தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க. அதை பற்றி அறிவிப்பு என் கண்ணில் தெரிந்த மாதிரி இல்லை.
ஆக எதுவுமே இல்லாம ஒரு பட்ஜெட்டை கேன்சர் மருத்துவமனைகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா தலைநகரிகளிலும் கேன்சர் மருத்துவமனை நிறுவப்படும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள், புதிய மருத்துவக் கல்லூரி எல்லா மாவட்டங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா இவங்க அடிப்படையில் கொண்டு வந்தால் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இன்னைக்கு ஏற்கனவே இஎஸ்ஐ மருத்துவமனையை கோயம்புத்தூருக்கு கொடுத்துருக்குறாங்க. திருப்பி கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக இன்னைக்கு மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு கூட பரவலான வளர்ச்சியை கொண்டு வரவில்லை என்று தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்கிறது. தென் மாவட்ட தலைவர்கள் இன்று என்ன சொல்ல போகிறார்கள்? டெல்டா மாவட்டத்து தலைவர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார்? இன்னைக்கு சொல்ல போனா ஹியூமன் திருவாரூர், கலைஞர் பிறந்த திருவாரூர்ல தான் மிக குறைந்த அளவில் இருக்கிறது. ஆக என்ன செய்ய போறீங்க? என்ன ஆட்சி நடக்கிறது? ஆக தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 1000 கோடி ரூபாய் ஊழல், மதுபான ஊழல். ஆக இன்னைக்கு உங்களோட பிரச்சனை பார்க்காமல் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிரச்சனை பார்க்காமல் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி வேறு மாநிலத்துக்கு போய் இல்லாத ஒரு பிரச்சனைய இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பை பற்றி அறிவிப்பு வந்தா திருப்பி பார்லிமெண்ட்ல பேசுவாங்க, சர்வ கட்சி கூட்டம் போட்டு பேச போறாங்க. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? தமிழக மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நலனை உதாசீனப்படுத்திவிட்டு வேறு மாநிலத்துக்கு போறோம், வேறு மாநிலத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு இந்த நிதி அறிக்கை ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. அங்க நான் தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது சந்திரசேகரன் இதே தப்பு தான் பண்ண. நான் மகாராஷ்டிராவுக்கு போறேன், டெல்லியில போய் போட போறேன், டெல்லி மக்களை பார்க்க போறேன், மகாராஷ்டிரா பார்டருக்கு போறேன்னு அவர் தெலுங்கானாவை விட்டே வெளியேறும்படி மக்கள் வாக்களித்தார்கள். தெலுங்கானா முதலமைச்சரை போய் பார்க்கிறேன், கர்நாடகா முதலமைச்சரை பார்க்கிறேன், 7 மாநிலத்தை பார்க்கிறேன். தமிழக மக்கள் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் குற்றங்களை மறைப்பதற்காக வேறு மாநிலத்துக்கு போற மொழி பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள். இன்னைக்கு நாம சொல்றோம், இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்களுக்கு உரிமை ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை தமிழக மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். இன்னைக்கு 2026 தேர்தலை எது நிர்ணயிக்க போகிறது என்றால் ஊழல் மணல் கொள்ளையும் தான் நிர்ணயிக்கப்பட போகிறது. வெறும் வெற்று விளம்பரத்திலான அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்று நிதி அறிக்கை பிரதிபலிக்கிறது.